தொழில்துறை நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாற்றம், இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் மற்றும் திறன் ஊக்கத்தொகை வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். கல்வியில் மாற்றம், கல்வித்திறனில் மாற்றம் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு தொழில்துறையில் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தில் மறுமலர்ச்சி என்ற பலன் தரும் திட்டத்தோடு தமிழ்நாட்டு மாணவர்களின் தனி திறன்களை மேம்படுத்தி சர்வதேச அரங்கில் அவர்களை மதிப்பு மிக்கவர்களாக உயர்த்தி தமிழ்நாட்டின் இளைய சமுதாயத்தை மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாய் உருவாக்கி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒருமுறை உங்கள் கரகோஷங்களுடன் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த இனிய நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தெக்கனமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே முன் சீரிழமை திறம்பியல் செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. மரியாதைக்குரிய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் செயலாளர் அவர்கள் தற்பொழுது வரவேற்புரை வழங்கி மகிழ்வார்கள். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் செயல்படுத்தும் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் கீழ் பல்வேறு தொழில்துறை நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடவும், வெற்றி நிச்சயம் திட்ட திறன் பயிற்சி பெற்ற பயனாளிகளுக்கு சான்றிதழ்கள், ஊக்கத்தொகை மற்றும் பணி ஆணைகள் வழங்கவும் வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை வருக வருக என் வரவேற்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் தொழில் நிறுவனங்கள் சார்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட வந்திருக்கும் பிரதிநிதிகள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். மேலும் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் பயனாளிகள், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் அனைத்து உயர் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். நன்றி. வரவேற்புரை வழங்கி சிறப்பித்த மரியாதைக்குரிய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு நன்றி. விருந்தினர்களை கௌரவிக்கும் தருணம். உலகின் வேறு எந்த நாட்டு இளைஞர்களை விடவும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் திறனில் சளைத்தவர்கள் அல்ல என்பதனை உறுதி செய்ய தகுதியான திறன்களை வளர்ப்பதற்கான தரமான பயிற்சிகளை வழங்க திறன் மேம்பாட்டு கழகத்தை வழிநடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்வார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு கலைஞர் கைவினை திட்ட பயனாளிகளான திரு இளங்கோவன் மற்றும் சக்திவேல் அவர்கள் தயாரித்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது என்பதனை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு இளங்கோவன் மற்றும் திரு சக்திவேல் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். கலைஞர் கைவினை திட்டத்தின் பயனாளிகள் தயாரித்த நினைவு பரிசு தற்பொழுது வழங்கப்படுகிறது. அடுத்த நிகழ்வாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்றம். ஏற்றத்தாழ்வு என்பது ஏற்றிலும் இருக்கக்கூடாது என்பதற்காக சமச்சீர் கல்வி என்ற உயரிய கொள்கையை உலகிற்கு வழங்கியவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரின் எண்ணத்தை முன்னெடுக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கையின் அடிப்படையில் அனைவருக்கும் சம வாய்ப்பை வழங்கும் நோக்கில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டி வருகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பாதுகாப்பு, பசுமையாற்றல் உள்ளிட்ட பல துறைகளில் சமூக மற்றும் பொருளாதார தடைகளை கடந்து பழங்குடியினர்,
மலைவாழ் இளைஞர்கள், வடசென்னை இளைஞர்கள் போன்ற சமுதாயத்தின் பல்வேறு தரப்பை சேர்ந்த இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது என்பதனை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இளைஞர்களுக்கு தேவையான திறன்களை பெறவும் தரமான பயிற்சிகளை உறுதி செய்யவும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள முன்னணி நிறுவனங்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். முதலாவதாக, கப்பல் கட்டுமான துறையில் உள்ள திறன் பற்றாக்குறையை களையும் நோக்கில் ITI தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு 4 மாத பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்த L&T நிறுவனம் மற்றும் இந்திய கடற்படை நிறுவனத்தினுடைய முன்னணியினரை மேடைக்கு அழைக்கின்றோம். L&T நிறுவனம், இந்திய கடற்படை மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தற்பொழுது முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொள்கின்றார்கள். L&T நிறுவனத்தின் சார்பில் நினைவு பரிசு தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்திய நேவியின் சார்பாக தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக, டெல்ஃபை TVS நிறுவனத்துடன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் இணைந்து வேலை வாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி அளிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தப்படுகிறது. இதன் மூலம் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் ஃபியூவல் பணிகளுக்கான வேலை வாய்ப்பை தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெற உள்ளனர் என்பதனை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக, IITM நிறுவனத்துடன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் இணைந்து அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எம்பெடட் சிஸ்டம் வித் சென்சார், டேட்டா சயின்சஸ் போன்ற உயர் தொழில்நுட்ப பயிற்சிகளை அளிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்பொழுது பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. அடுத்தபடியாக, டிக்சன் டெக்னாலஜிஸ் மற்றும் பேட்ஜெட் எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் இணைந்து SMT மற்றும் FATP மாடியூல்ஸ் அடிப்படையில் பயிற்சியினை அளிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் முன்னிலையில் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. GTTI இம்ப்ளிமெண்டிங் ஜெர்மன் டியூவல் வொகேஷனல் அண்ட் எஜுகேஷன் ட்ரைனிங் நிறுவனத்துடன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் இணைந்து CNC டர்னிங், CNC மில்லிங், CAD/CAM டிசைன் சாஃப்ட்வேர் பயிற்சியினை அளிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. HCL டெக் ட்ரைனிங் நிறுவனத்துடன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் இணைந்து தூத்துக்குடி மற்றும் விளாத்திக்குளம் பகுதியை சேர்ந்த 2500 இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு பெற்று தரவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. நன்றி. படியுங்கள், 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 மற்றதையெல்லாம் இந்த அரசு பார்த்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை அளித்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த வாக்குறுதியின் பகுதியாக முன்னேற்றத்தை மட்டும் லட்சியமாக கொண்ட இளைஞர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கை அளித்து வரும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் ரோல் மாடல் நம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை தலைமை உரை வழங்கி சிறப்பிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் திரு பிரதீப் யாதவ் IAS அவர்களே, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடைய மேலாண்மை இயக்குனர் திரு கிராந்திகுமார் IAS அவர்களே, நான் முதல்வர் திட்ட CEO திரு ஜெயபிரகாஷ் அவர்களே, ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ் திருமதி சாந்தி அவர்களே, திரு ராஜ்குமார் அவர்களே, வெற்றி நிச்சயம் திட்டத்துடைய பயனாளிகளே, இங்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள தொழில்துறை நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலினுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பாக வெற்றி நிச்சயம் திட்டத்தின் கீழே பயிற்சியை தொடங்கி வைப்பதிலும் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் மற்றும் திறன் ஊக்கத்தொகை ஸ்கில் இன்சென்டிவ்ஸ் வழங்குவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அமைந்த நாள் முதல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளையும் நம்முடைய அரசு மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் அன்று மார்ச் 1ஆம் தேதி அன்று
தன்னுடைய கனவு திட்டம் அப்படின்னு தான் இந்த நான் முதல்வர் திட்டத்தை அறிவித்து துவங்கி வச்சார். இந்த 4 வருடங்கள்ல இந்த திட்டத்தின் மூலம் நான் முதல்வர் திட்டத்தின் மூலம் 42 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சியை நம்முடைய அரசு வழங்கியிருக்கின்றது. அது மட்டும் இல்ல 3,30,30,000 பேருக்கு வேலை வாய்ப்பையும் நம்முடைய அரசு வழங்கியிருக்கின்றது. அதோடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக இந்த வெற்றி நிச்சயம் திட்டமும் செயல்படுத்தப்படுகின்றது. இதன் மூலமாக பள்ளி கல்லூரி முடித்தவங்க, ட்ராப் அவுட்ஸ், ஏன் ஜாப் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம ஸ்கில் ட்ரைனிங் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கணும்னு பல மாதங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இங்கே வந்திருக்கீங்க. உங்களுக்கு இருக்கின்ற இந்த எண்ணமும் ஆர்வமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் நிச்சயமாக வர வேண்டும். நமக்கு ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டை நிச்சயமாக கொடுக்கும். அது எந்த விதமான ஸ்கில்லாக இருக்கலாம், வெல்டிங் ஸ்கில்லாக இருக்கலாம், கோடிங் ஸ்கில்லாக இருக்கலாம், வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஸ்கில்லாக இருக்கலாம். நம்முடைய மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு மட்டும் பத்தாது, கூடுதலாக ஏதாவது ஸ்கில்லும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் இந்த வெற்றி நிச்சயம் திட்டம் தொடங்கப்பட்டது. வெற்றி நிச்சயம் மூலமாக சுமார் 60,000 இளைஞர்கள் இன்னைக்கு பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க. ஸ்கில் ட்ரைனிங்கில் முக்கியமான விஷயமே கற்றுக்கிட்ட ஸ்கில்லை நாம் அப்பப்போ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிட்டே வரணும். ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்ட பிறகு அது நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு அமைதியாக இருந்துடக்கூடாது. ஏன்னா அதுவே அப்படி அமைதியாக இருந்துட்டோம்னா அதுவே நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்துடும். அதற்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. முதல்ல பத்திரிகை ஆரம்பிக்கும் போது அது ஒரு கையெழுத்து பிரதியாக தான் ஆரம்பித்தார். ஒவ்வொரு பிரதியும் அவரே கைப்பட எழுதினார். அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தார். பிரிண்டிங் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம், சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் அதை இன்டர்நெட்டில் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தார். இன்னும் சொல்ல வந்தால் 90 வயசு வரைக்கும் அவர் சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் ஆக்டிவாக இருந்த ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். ஏன்னா அவர் காலத்துக்கு ஏற்ப தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பயிற்சிக்கும் முயற்சிக்கும் ஏஜ் லிமிட்டே கிடையாது. எல்லா வயசுலையும் எல்லாராலையும் சாதிக்க முடியும். உங்களுடைய திறனை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் இன்னைக்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு வருது. ஆடை, நகை வடிவமைப்பு, தகவல் தொழில்நுட்பம், எலக்ட்ரானிக்ஸ், பியூட்டிஷியன்ஸ், உணவுத்துறை, விவசாயம்னு கிட்டத்தட்ட 35 துறைகளில் இங்கே பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த கழகத்தின் மூலமாக பயிற்சி பெறக்கூடியவர்களில் 72% பேர் சமூகத்துடைய பின்தங்கிய பிரிவை சேர்ந்தவங்க என்பது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி, கூடுதல் சிறப்பு. அதில் இலங்கை முகாம் வாழ் தமிழர்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், மனநல சிகிச்சை பெற்று மீண்ட இளைஞர்கள்னு பல்வேறு தரப்பினரும் இருக்காங்க. சிறைச்சாலை சீர்திருத்த பயனர்கள், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, மீனவர்கள், மலைவாழ் பழங்குடியினர்னு அனைத்து தரப்பு இளைஞர்களும் இதில் பயிற்சி எடுக்க வந்திருக்கிறீங்க. இன்னும் பயிற்சி பெற இருக்கீங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் தாய்மானவர் திட்டத்தை தொடங்கி வச்சார். அந்த திட்டத்துடைய பயனாளிகளுக்கு திறன் பயிற்சி கொடுக்கறதுல முன்னுரிமை கொடுக்கணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி அரசு காப்பகத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகளுக்கும், ஆதரவற்றோர் காப்பகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே ட்ரைனிங் வழங்கப்பட இருக்கின்றது. இதுதான் திராவிட மாடல். இப்படி ஒட்டுமொத்த சமூகத்தையும் முன்னேற்றுவதுதான் திராவிட மாடல். இதில் கூடுதல் சிறப்பாக பயிற்சி பெறக்கூடியவங்களுக்கு அவர்களுடைய பயிற்சியுடைய அடிப்படையில் ரூபாய் 12,000 ஊக்கத்தொகையும் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது. அதுவும் இல்லாமல் ஃபேக்டரி ஸ்கில் ஸ்கூல்ன்ற தொழிற்சாலை திறன் பள்ளிகள் மூலமாக ஃபேக்டரிகளில் பயிற்சி வழங்கப்படுகிறது. இளைஞர்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பும் வழங்கப்படுகின்றது. கைவினை கலைஞர்களுக்கும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அவங்களுக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. இவங்களுக்கெல்லாம் வங்கிகள் மூலமாக கடன் உதவியும் ஏற்பாடு செய்யப்பட இருக்கின்றது.
பயிற்சிகளை முடித்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் வெற்றி நிச்சயம் என்று இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு பயிற்சிகளை அளித்த அனைத்து நிறுவனங்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை உரை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். உலகை வெல்லும் இளைய தலைமுறையை உலக அரங்கிற்கு தயார் செய்வதில் காட்டும் உறுதிக்கு நிகராக அதற்கான தளத்தை சீரான முறையில் அமைத்து தருவதிலும் இருக்க வேண்டும் என்பதே நம் திராவிட மாடல் அரசின் நோக்கமாகும். இந்த உயரிய நோக்கத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைப்படி இளைஞர்களுக்கு இலவச திறன் பயிற்சி வழங்குவது மட்டும் இல்லாமல் அந்த பயிற்சியில் பங்கேற்க அவர்களுக்கு போக்குவரத்து செலவோ தங்கும் வசதியோ தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக திறன் ஊக்கத் தொகையை வழங்கும் புதிய முயற்சியை அறிமுகப்படுத்துவதில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் பெருமை கொள்கிறது. அரசு காப்பகத்தில் தங்கி பயின்ற ஆதரவற்ற குழந்தைகள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தில் பணியுடன் கூடிய பட்டப்படிப்பு ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் திட்டத்தில் ZF நிறுவனத்தில் பணிபுரிந்து டாடா நிறுவனத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆட்டோமேட்டிவ் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி பட்டப்படிப்பையும் பயின்று வருகின்றனர் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மகத்தான முயற்சியை துவக்கி வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதலாவதாக தனலட்சுமி அவர்கள், அடுத்தபடியாக திரு சி சிவனேசன் அவர்கள், அடுத்தபடியாக திரு பாக்கியராஜ் அவர்கள். ஊக்கத்தொகை பெற்ற பயனாளிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இளைஞர்களுக்கு திறன் வளர்ச்சி திட்டத்தில் வெற்றி நிச்சயம் இளைஞர்களுக்கு திறன் வளர்ச்சி திட்டத்திற்கு வெற்றி நிச்சயம் என பெயர் சூட்டினார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அவரின் எண்ணத்தை கருத்தாய் கொண்டு சொன்னதை செய்வோம், செய்வதை தான் சொல்வோம் என்று சூளுரைத்து இத்திட்டத்தை வெற்றி பாதையில் வழிநடத்தி வருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். ஆடு வளர்ப்பு முதல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரை பல்வேறு திறன் பயிற்சிகளை பெற்று பணி நியமன ஆணைகளை பெற்றுள்ள இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி வாழ்த்தும்படி மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக ஜே கௌசல்யா அவர்கள் டிரான்ஸ் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆர் கௌசல்யா அவர்கள் இந்தோனேஷியா இன்டர்ன்ஷிப் வர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் AWS குளோபல் சர்டிபிகேஷன் பெற்று தற்பொழுது ஆர்பிட் ஃபியூச்சர் அகாடமிக் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை பெற்றுக் கொள்கிறார்கள். திரு ஜே முகமது அலி அவர்கள், அடுத்தபடியாக சேஷ ஸ்ரீநிதி அவர்கள், அடுத்தபடியாக எம் கௌசல்யா அவர்கள் VVDN டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெடில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். யு ரபியா ஜவுகலியா அவர்கள் அர்ஷ் பிரைடல் அண்ட் மேக்கப் பார்லர் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை பெற்றுக் கொள்கிறார்கள். செல்வி மகேஸ்வரி அவர்கள் MKB நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை பெற்றுக் கொள்கிறார்கள். இவர் முதல் பெண்ணாக கனரக பயிற்சியை முடித்துக் கொண்டு தற்பொழுது MTC நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதனை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக திரு தினேஷ் ராஜ்குமார் அவர்கள் லோயலா கல்லூரி வழங்கிய சர்டிபிகேட் இன் அப்ளை ஜேர்னலிசம் பாடப்பிடிப்பை படித்து தற்பொழுது நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை பெற்றுக் கொள்கிறார். திரு ஏ ஜிப்சன் அவர்கள் லோயலா கல்லூரி வழங்கிய சர்டிபிகேட் இன் அப்ளை ஜேர்னலிசம் பயிற்சியை முடித்து தற்பொழுது ஆனந்த விகடன் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை பெற்றுக் கொள்கிறார். திரு ராகுல் காந்தி அவர்கள் லோயலா நிறுவனத்தில் சர்டிபிகேட் இன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் மீடியா படிப்பை படித்து தற்பொழுது கின்வுட் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை பெற்றுக் கொள்கிறார். திரு எம் நரேஷ்குமார் அவர்கள்
லோயலா கல்லூரி வழங்கிய சர்டிபிகேட் இன் அப்ளை ஜேர்னலிசம் நிறுவனத்தில் படித்து தற்பொழுது தினோவிகா அவர்கள் பணி நியமன ஆணையை பெற்றுக் கொள்கிறார்கள். டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை SN கார்த்தி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் லிமிடெடில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை திரு K பிரசாந்த் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். என்ட்ரஸ் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெடில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை திரு S மணிமாறன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட பயிற்சியில் பயன்பெற்று தற்பொழுது R வசந்தகுமார் அவர்கள் அக்கவுண்டன்டாக பணி நியமன ஆணையை பெற்றுக் கொள்கிறார்கள். செல்வி D ட்ரிஷா அவர்கள் பணி நியமன ஆணையை பெற்றுக் கொள்கிறார்கள். ஹெல்த் கேர் அசிஸ்டன்டாக செல்வி மௌலியா அவர்கள் பணி நியமன ஆணையை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருடன் பெற்றுக் கொள்கிறார்கள். திரு S கோகுல் அவர்கள் அத்துல்யா சீனியர் கேர் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை பெற்றுக் கொள்கிறார். நார்டெக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை திரு M விக்னேஷ் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். SM கேர் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை திரு திவ்ய வடிவேல் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர் ஜெர்மனி நாட்டில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை பெற்றுக் கொள்கிறார். இவருடைய மாத ஊதியம் 2,36,000 என்பதனை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். குரு பாலாஜி அவர்கள் சவுத் அமெரிக்கா நாட்டில் மாத வருமானம் 1.25 லட்சத்திற்கான பணி நியமன ஆணையை பெற்றுக் கொள்கிறார்கள். ஃப்ரைட் கோர் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை திரு வீரராஜ் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை சிந்துரி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். பாதுகாப்பு துறையில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை திரு P கணேசன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். திரு V குமரேசன் அவர்கள், திரு S விக்ரம் அவர்கள். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்ட அழகு கலை பயிற்சி முடித்து தற்பொழுது சுயதொழில் துவங்க உள்ள தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்ட அழகு கலை பயிற்சி முடித்து சுயதொழில் துவங்க உள்ள திருநங்கையான திருமதி M சோனா அவர்கள் தன்னுடைய சுயதொழில் செய்வதற்கான 50,000க்கான ஊக்கத்தொகையை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களிடம் பெற்றுக் கொள்கிறார். அதே போல அழகு கலை பயிற்சி முடித்து சுயதொழில் துவங்க உள்ள திருநங்கையான திருமதி D மித்ரா அவர்கள் 50,000க்கான ஊக்கத்தொகையை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருடன் பெற்றுக் கொள்கிறார். மீனவரான திரு நம்பு ரவி அவர்கள் படகு ஓட்டுநர் உரிமத்திற்கான சான்றிதழை தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருடன் பெற்றுக் கொள்கிறார். நெட்மெண்டிங் துறையில் பயிற்சி பெற்றுள்ள திருமதி யுகின் பிரின்சியா அவர்கள் அதற்கான சான்றிதழை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருடன் பெற்றுக் கொள்கிறார். ஹார்டிகல்ச்சர் துறையில் பணியாற்றுவதற்கான சான்றிதழை திரு P கார்த்திகேயன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். பணி நியமன ஆணையை பெற்றுள்ள இளைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பயனாளிகளின் அனுபவம் பகிர்தல். கோவில்பட்டியை சேர்ந்த செல்வி ராமலட்சுமி அவர்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் பயிற்சி முடித்து தற்பொழுது அயல்நாட்டு வேலை வாய்ப்பை பெற உள்ளார். அவருடைய அனுபவங்களை தற்பொழுது நாம் முன் பகிர்வார்கள். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். என் பேர் ராமலட்சுமி. நான் கோவில்பட்டியிலேருந்து வரேன். இப்போ சென்னையில் இருக்கிற திருமலவாயிலேருந்து வரேன். எங்கள் அப்பா பேர் செல்வராஜ், வெல்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பேர் சுப்லட்சுமி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன். என்னோடய ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்காகவும் கரியர் டெவலப்மெண்ட்காகவும் ஜெர்மனி போகணுன்றதை ஆசைப்பட்டேன். ஜெர்மனி போகணுன்னா கண்டிப்பாக ஜெர்மன் லாங்குவேஜ் நம்ம படிச்சிருக்கணும். ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு
A1 A2 B1 B2 அப்படின்ற 4 லெவல்ஸ் இருக்குது. அந்த 4 லெவலுமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நியர்லி 1.5 lakhs to 2 lakhs வந்து செலவாகும். அதை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு தமிழ்நாடு மேம்பாட்டு கழகம் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாஃப் நர்ஸ்க்குமே வந்துட்டு ஃப்ரீ ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்சஸ், ஃப்ரீ பிளேஸ்மெண்ட் அண்ட் ஃப்ரீ வீசா ப்ராசஸிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அந்த ஸ்கீமில் நான் வந்து அப்ளை பண்ணி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலிமா செலக்ட் ஆனேன். இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 months கோர்ஸ். இந்த 6 months கோர்ஸ்லேயே வந்துட்டு நான் A1 A2 B1 B2 4 லெவல்ஸுமே இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபைனல் லெவல் ஆஃப் B2 லெவல் ஆஃப் கோர்ஸ் வந்துட்டு நான் குவைட் எக்ஸாமில் வந்துட்டு இப்போ எழுதியிருக்கேன். எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். வித்தின் 1 month or 2 monthsக்குள்ளே ரிசல்ட் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ஜெர்மன் போயிடுவேன். Finally, I would like to thank Honorable Chief Minister and Deputy Chief Minister and Vetti Nichayam team in German. Ich danke der Regierung von Tamil Nadu, dem Ehrenwerten Ministerpräsident M.K. Stalin und stellvertretender Ministerpräsident Udayanidhi Stalin und dem Team des Vetti Nichayam für ihre großartige Unterstützung. Vielen herzlichen Dank, ich bin Ihnen sehr dankbar. Vielen Dank für Ihre Aufmerksamkeit. செல்வி ராமலட்சுமி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீஞ்சூரை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான திரு ராஜா அவர்கள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்ட பயிற்சியை பெற்று தற்பொழுது ZF நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டு வருகிறார். அவருடைய அனுபவத்தை தற்பொழுது நாம் முன்பகிர்வார்கள். என் பெயர் ராஜா. நான் மீஞ்சூர் பகுதியிலிருந்து வருகிறேன். நான் செயின்ட் லூயிஸ் காது கேளாதோர் மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்துள்ளேன். செவித்திறன் குறைபாடு இருக்கிறதுனால எனக்கு வேலை கிடைக்குமா என்று நான் தேடி அலைந்த போது வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலமாக ZF கம்பெனி எனக்கு அசம்பிளி டெக்னாலஜி ட்ரைனிங் கொடுத்து எனக்கு வேலையும் கொடுத்துள்ளார்கள். இதன் மூலமாக செவித்திறன் குறைபாடு உடைய 36 பிள்ளைகள் பயன்பெற்றுள்ளார்கள். ZF கம்பெனி உள்ள போனதுமே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த கம்பெனி மூலமாக எங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து நல்ல வேலையும் கொடுத்துள்ளார்கள். இதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் முன்னேற்றம் அடையும் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இதை ஏற்படுத்தி கொடுத்த இந்த வெற்றி நிச்சயம் திட்டத்திற்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் டெப்டி CM அவர்களுக்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ராஜா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுடன் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் பயனாளி திருநெல்வேலியை சேர்ந்த திரு அகிலாண்டம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வரேன். என்னோட பெயர் அகிலாண்டம். அப்பா கூலி வேலை தான் பார்க்குறாங்க. அம்மா கிடையாது, சிங்கிள் பேரண்ட் தான். எனக்கு தம்பி இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நான் திருநெல்வேலியில் ரெட்டையர்பட்டிங்கிற கிராமத்தில் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் 12th வரைக்கும் படித்து முடித்தேன். படித்து முடித்ததுக்கப்புறம் அப்பாவால் மேல் படிப்பு காலேஜ் படிக்க வைக்க முடியல. அப்போ சில்ட்ரன் வெல்ஃபேர்லேருந்து வெற்றி நிச்சயங்கிற ஸ்கீம் சொல்லி
எங்களுக்கு மேலே பேச்சுலர் கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குது படிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அங்கே வந்து நாங்கள் இப்போ பேச்சுலர் இன் ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிங்கிற கோர்ஸ் படிச்சுட்ருக்கோம். இப்போ படிச்சுட்டு இருக்கும்போதே ZF இண்டஸ்ட்ரிங்கிற கம்பெனியில் நாங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கோம். அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இப்போ எங்களுக்கு மந்த்லி 60,000 ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பணியும் வேலையும் ஒரே நேரத்தில் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இப்போ அதில் கிடைக்கிற ஸ்டைஃபண்ட் மூலயமா என்னோடய படிப்பு செலவும் என்னோடய தம்பி படிப்பு செலவும் எனக்கு ஸ்டைஃபண்ட் மூலயமா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வழங்க டெப்டி சிஎம் உதயானாவுக்கும் சிஎம் ஸ்டாலின் அப்பாவுக்கும் ரொம்ப நன்றி சார். திரு அகிலாண்டம் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், வடசென்னை பகுதி வாழ் இளைஞர்கள், காப்பக குழந்தைகள் என இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இனிய நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நன்றியுரை நல்கிட மரியாதைக்குரிய மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு திறன் மேம்பாடு கழகம் மூலம் செயல்படுத்தி வருகின்ற வெற்றி நிச்சயம் திட்டத்தில் மேலும் பல தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தும் இத்திட்டத்தின் கீழ் திறன் பயிற்சி பெற்ற பயனாளிகளுக்கு சான்றிதழும் ஊக்கத்தொகையும் மற்றும் பணி நியமன ஆணைகள் வழங்கியும் எழுச்சிமிகு தலைமை உரை நிகழ்த்தியும் இவ்விழாவினை மிகவும் சிறப்பித்து கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களுக்கு எங்களது கனிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக ஒருங்கிணைந்திட எங்களுக்கு பல வகையிலும் உறுதுணையாக இருந்த மதிப்பிற்குரிய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த திட்டத்தின் தொடர்ந்து தங்களது சிறப்பான பங்களிப்பை செய்து வரும் தொழில்துறை நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கும் இந்நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்த தமிழ்நாடு திறன் மேம்பாடு கழக அனைத்து அலுவலர்களுக்கும், பணியாளர்களுக்கும், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும், CMRL நிறுவனத்தின் பிரதிநிதிகளுக்கும் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गावे तव जय दादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. இன்றைய நிகழ்ச்சியின் பயனாளிகளோடு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது குழு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். பயனாளிகள் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.